வசனங்கள் மூலமாக பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். இந்த 17வது அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்துல நமக்காக ஒரு ஜெபம் பண்ணிருக்கிறார். அது என்ன ஜெபம் அப்படின்றத குறித்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, யார் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படுமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து பண்ண ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டாயிற்று. ஸோ அதனால இந்த ஜெபத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன ஜெபம் பண்றாருன்றத பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்றார். யாருக்காக? நமக்காக. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. பிதாவும் இயேசுவும் ஒன்னா இருக்கிறான். பிதா இயேசுக்குள்ள இருக்காராம், இயேசு பிதாவுக்குள்ள இருக்காராம். இந்த இடத்துல ஒரு உறவு பரிமாற்றம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவர் ஜெபம் பண்றார். திரும்பவும் சொல்றேன், இயேசு பிதாவுக்குள்ள, பிதா இயேசுக்குள்ள, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நம்மளை கொண்டு வரணும்னு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் கேட்கப்பட்டாயிற்று. திரும்பவும் சொல்றேன், தேவ அன்பை புரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த மன நிம்மதியான ஒரு இடத்துக்குள்ள நம்ம போக முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நம்மளை எங்க அவர் வச்சிருக்கிறாருன்றத பார்க்கணும். தேவ அன்பை புரிந்து கொள்றதுக்கு முதல் வழியே ஆண்டவருடைய வசனத்தை நம்புறது. அதற்கப்புறம் அந்த வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக நம்மளோடு இடைப்பட்டு நம்ம அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையும் உதவியும் செய்வார். ஆனா முதல் வழி என்னது? ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்ப்பது, நம்புவது. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நாம பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவுல இருக்கிறோம். இதைத்தான் கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவுல இருக்கோம். சோ அந்த இடத்துல, பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம இருக்கோன்றத நமக்கு தெரியும் பொழுது, நம்ம எதிர்காலத்தை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, படிப்பை குறிச்சு, வேலையை குறிச்சு, பிசினஸை குறிச்சு கவலைகள் இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு. சோ இதை குறிச்சு நமக்கு என்னது இருக்காது? கவலைகள் இருக்காது. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பழைய ஏற்பாடுல யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல இருக்க இளைப்பாறுதல் ஹீப்ரூ வேர்ட் பாத்தீங்கன்னா மெனுகா அப்படின்ற ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாடுல இருக்கிற இளைப்பாறுதல் கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா அனபாசோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தை இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய இருதயத்தை சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இது. மனநிலைக்கு உண்டான ஒரு வார்த்தை இது, இளைப்பாறுதல். திரும்பவும் சொல்ற, இளைப்பாறுதல் மனது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. மெனுகா அண்ட் அனபாசோ. எப்படி இந்த மனது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை? இந்த மெனுகா அனபாசோ நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது, இட் வில் நாட் அலோவ் டு டேக் எனி அன்வான்டட் தாட்ஸ் ஆன் எனி அன்வான்டட் ப்ரெஷர்ஸ். அதாவது இந்த இளைப்பாறுதற்குள்ள நாம் போகும் பொழுது எந்த விதமான தேவையில்லாத சிந்தனைகளும், எந்த விதமான தேவையில்லாத அழுத்தங்களும் இருதயத்துக்குள்ள போக விடாம இது தடுக்குமா? எது தடுக்கும்? இந்த இளைப்பாறுதல் தடுக்கும். இந்த இளைப்பாறுதல் தடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? மன நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம், ஃப்ரீயான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம். சோ இந்த இளைப்பாறுதல் நமக்கு வாக்குத்தத்தமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கு. இது ஒரு வாக்குத்தத்தமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். மன அழுத்தம் நமக்கு இருக்காது. எப்படின்னா, நாம யோசிக்கணும், நாம இருக்கிற இடம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவுல இருக்கிறோம். அந்த இடத்துல நாம இருக்கிறதுனால எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம வாழ்க்கையின் பொறுப்பே அவங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நாம இருக்கிற அளவுக்கு நாம அவர்களுக்கு முக்கியமானவர்களா இருக்கிறோம். யாருக்கு? பிதாவுக்கும் குமாரனுக்கும் முக்கியமானவர்களாக நாம இருக்கிறோம். இதை நாம புரிந்து கொள்ளும் பொழுது
நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்காது, பிசினஸ் குறிச்சு பயம் இருக்காது, வேலையை குறிச்சு பயம் இருக்காது. அல்லது யாராவது டென்ஷன் பண்ண வந்தாலும் அவங்க எத்தனை நபர்கள் ஆனாலும் சரி நம்மளை டென்ஷன் படுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய டிசைன் எல்லாமே பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவில் இருக்குப்பார்.